ஹாய் டேவ்ஸ் கெஸ் மை நம்பரில் இப்போ பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் இந்த வேல்யூ இங்கே இருக்க 17ம் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் கெஸ் நம்பரும் சீக்ரெட் நம்பரும் ஈக்குவலான்னு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே கரெக்ட் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணணும், அல்லது நோ நம்பர். கரெக்ட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். கரெக்ட் ஆர் ராங் சொல்கிறத விட எம்டியாக விட்டோன்னா, எம்டியாக டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் நோ நம்பர்னு கொடுக்கணும். அடுத்தது நம்ம கெஸ் பண்ணுறது கெஸ்ஸிங் வந்து டூ லோ ஆர் ஹை, அதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து என்னென்னா, கெஸ் பண்ணுற நம்பரும் சீக்ரெட் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக இல்லையான்னு நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் கெஸ்ஸிங் இருக்க இடத்துல கரெக்டாக ராங் கரெக்ட் நம்பர்னு சொல்லணும், இல்லை ராங் நம்பர்னு சொல்லணும். இல்லைன்னா நோ நம்பருங்கிறது எம்டி டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் வரணும். அடுத்தது அந்த கெஸ்ஸு டூ லோவர் ஹைன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ 20ங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது, பட் இதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே ஆகாது, நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வருதில்ல, இது வந்து உங்களுக்கு தெரியுமா, இந்த இந்த இன்புட் பாக்ஸில் வர்றது எப்போதுமே ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ கெஸ் இருக்கா, கன்சோல் டாட் கெஸ்ஸுங்கிறதுக்கு டைப் ஆஃப் கெஸ்ஸை கொடுத்துட்டு GUESS கெஸ் அடுத்து டைப் ஆஃப்னு கொடுத்தா அதோட டைப் என்னன்னு சொல்லி காட்டும். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன் ஃபைன் கொடுக்குறேன் செக் கொடுக்குறேன். பாருங்கள், 5 வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுது. 5 வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு ஏன் சொல்லுதுன்னா, ஜிஎஸ் 5 வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு ஏன் சொல்லுதுன்னா, கெஸ்ஸுங்கிறது 5, அடுத்து டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி கேட்குதா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இதாக கன்வெர்ட் பண்ணணும், நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன வழி இருக்குன்னா, நம்ம இங்கே கெஸ் வேரியபிள் இங்கே இருக்குது. கெஸ் வேரியபிளில் வாங்குகிறோம்ல இந்த வேல்யூவை, அப்படியே நம்ம வந்து டைப் காஸ்ட் பண்ணிடணும். டைப் காஸ்டிங்னு ஒரு மெத்தட் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே இதுக்குள்ளே ஜென்ரேட் ஆக போகிறது என்ன, டாட் வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்பர் தான் வரும். இப்போ டைப் ஆஃப் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ டைப் ஆஃப் கொடுக்குறேன். இப்போ 5 கொடுக்குறேன், அதே 5 பாருங்கள். இப்போ 5 வந்து நம்பராக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கம்பேர், ஏன்னா இந்த நம்பருங்கிறது ஏன் முக்கியம்னா, நம்ம ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சீக்ரெட் நம்பர் டைப்பில் இருக்குது. ஸோ அந்த பாலிசிக்காண்டி நம்ம மாற்றிருக்கோம். நம்பர் இன்ட்டு நம்பர் தான் எப்போதுமே இன்புட் ஃபீல்டில் வர்றது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வரும். அதை நம்ம நம்பராக வேணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்பராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த ஃபீல்டில் எதுவுமே என்ட்ரு பண்ணலின்னா ஒரு வேல்யூ வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எழுதுவோம். இஃப் நாட் ஈக்குவல் டு நாட் கெஸ்ஸில் எதுவுமே இல்லைன்னா, இஃப் நாட் கெஸ்ஸில் எதுவுமே இல்லைன்னா, டாக்குமெண்ட் டாட் query selector dot message text content equal to என்ன கொடுத்துடலாம்னா, no
நம்பர் அப்படின்னு கொடுத்துடலாம். விண்டோஸ் பட்டன் அமுக்கி டாட் அமுக்கினா இந்த மாதிரி ஐகான்ஸ் வரும். அதில் வந்து ஸ்மைலியில் என்ன கொடுக்கலாம்? சரி, இதில் மைனஸ் சர்ச் மைனஸ் எமோஜி இருக்கான்னு பார்க்கணும். மைனஸ் ஓகே, எமோஜி கூட வேண்டாம், நோ நம்பர்னு கொடுத்துட்டேன். இப்போ நோ நம்பர்னு கொடுத்துட்டேன்னா இப்போ மெசேஜ் நேம் கொடுத்தேன்னா ஸ்டார்ட் கெஸ்ஸிங் தான் அந்த மெசேஜ் இருக்குது. மெசேஜுங்கிற கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் மெசேஜ்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கிளாஸ் மெசேஜ். ஸோ இதைத்தான் நம்ம இப்போ வந்து டர்ன் ஆன் பண்ண போகிறோம். இப்போ செக் பட்டனை கிளிக் பண்ணோடனே நோ நம்பர்னு காட்டுதா? ஓகே, இப்போ ஒரு கண்டிஷனுக்கு எழுதியாச்சு. இப்போ கம்பேர் கண்டிஷனுக்கு எழுதணும். அதுக்கு வந்து என்னென்னா எல்ஸ் இஃப் கெஸ் ஈக்குவல் டு சீக்ரெட் நம்பரை கேமல் கேஸை மாற்றணும். அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்ரெட் நம்பர் கேமல் கேஸை மாறிடுச்சு. இங்கேயும் கேமல் கேஸை மாற்றுவோம். சீக்ரெட் நம்பர் வேறு எங்கேயோ டிஸ்பிளே பண்ணியிருப்போமே, அந்த இங்கேயுமே சீக்ரெட் நம்பர் கேமல் கேஸாக மாற்றியாச்சு. இது சீக்ரெட் நம்பரும் கெஸ்ஸும் கரெக்டாக இருந்தால் எல்சிஎஃப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள என்ன கொடுக்க போகிறோன்னா கரெக்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போ 17 வந்திருக்கா? இப்போ அடுத்து ஒரு நம்பர் மாறும். 19 வந்திருக்கா? அதே 19 என்ட்ரு பண்ணுறேன், கரெக்ட் நம்பர்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்களே யோசிச்சிருக்கலாம். அடுத்து இஃப்எல்எஸ் கண்டிஷன் எல்சிஃப் கண்டிஷன் கொடுத்து என்ன கொடுக்கலாம்னா ஹை வேல்யூ கெஸ் பண்ணுறது ஹையா லோவான்னு சொல்லி கேட்கணும். ஃபஸ்ட்டு கெஸ் கிரேட்டர் தேன் சீக்ரெட் நம்பர் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணலான்னா டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டரில் கரெக்ட் நம்பர் கரெக்ட் நம்பரில் கெஸ் கிரேட்டர் தேன் இருக்குன்னா டூ ஹை அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். டூ ஹை. அதுவே திருப்பி எல்ஸ் இஃப் லோக்கு ஒன்று கொடுக்கணும்ல. எல்ஸ் இஃப் கெஸ் லெஸ் தேன் சீக்ரெட் நம்பர்னா டாக்குமெண்ட் கொரி செலக்டர் டூ லோன்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ இதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ஐகான்ஸ்லாம் சர்ச் பண்ண டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஐகான்ஸ் நோ நம்பருக்கு டூ ஹை இதெல்லாம் இருக்குது. இந்த கோடை நீங்கள் எடுத்துக்கலாம். கெஸ் மை நம்பர் வந்து codepend.io நவீன் ஜோஷ்வாவில் கெஸ் மை நம்பருங்க ப்ராஜெக்டில் இருக்குது. கோடை எடுத்துக்கலாம் நீங்கள், அதனால் நோ வரிஸ். இப்போ 10 இருக்கா? 10 நான் என்ட்ரு பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் கரெக்ட் நம்பர்னு வருதா? இப்போ திருப்பி வந்து என்ன பண்ண போகிறேன்? ரீலோட் பண்ண போகிறேன். ரீலோட் பண்ணிட்டு இப்போ 3 வருதா? 3க்கு பதிலாக இப்போ நான் வந்து ஒரு 18 கொடுக்குறேன். டூ ஹைன்னு வந்துருச்சு. இப்போ 1ன்னு கொடுக்குறேன், டூ லோன்னு வந்துருச்சு. இப்போ 3ன்னு கொடுக்குறேன், கரெக்ட் நம்பர்னு வந்துருச்சு.
ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் 3 அப்ஜெக்டிவ்ஸை இப்போ இது பண்ணியாச்சு. எம்டியாக இருந்தால் அதுக்கு நோ நம்பர்னு கொடுக்கணும். கரெக்டாக இருந்தால் கரெக்ட் நம்பர்னு கொடுக்கணும். கெஸ்ஸிங் 2 லோவாக இருந்தால் 2 லோ கொடுத்தாச்சு. ஹையாக இருந்தால் 2 ஹை கொடுத்தாச்சு. அதையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணோன்னா அந்த ஹை ஸ்கோருக்கு வேல்யூ ஆட் பண்ணணும். ஸ்கோரையும் டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்து கரெக்ட் சொன்னால் பேக்ரவுண்டில் மாறணும். ரெண்டாவது இந்த கெஸ் மை நம்பர் சீக்ரெட் நம்பராகவே இருக்குதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை கண்டினியூ பண்ணுவோம். பாய் கைஸ். கோடு வேணுன்னா codepen.io/navin_joshua_dev அதில் கெஸ் மை நம்பர் ப்ராஜெக்டில் இருக்குது. சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா அங்கே போய் எனக்கு இன்னும் கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்குற ஆப்ஷன் இன்னும் வரல டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதனால் சொல்கிறேன். பாய் கைஸ்.